ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளிலே உங்களை பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலும் ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். சங்கீதம் 122 சங்கீதம் வசனம் 6 எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த வசனம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எழுதப்பட்டது, இந்த வசனங்களை எங்கெல்லாம் பயன்படுத்தினார்கள் என்று ஒரு சில காரியங்கள் எடுத்து நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த வசனத்தை குறித்து பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டிலே சாலமோன் கட்டின தேவாலயத்தை அவர்கள் என்ன செய்தார்கள், பிரதிஷ்டை செய்யும் போது அவர்கள் என்ன செய்தார்கள், லேவியர்கள் ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு அவர்கள் தேவாலயத்துக்குள்ளாக போவதற்காக ஒரு 15 படிகள் உண்டு. அந்த தேவாலயத்தில் 15 படிகள் உண்டு. அந்த ஒவ்வொரு படிகளையும் என்ன செய்வார்கள் என்றால் நின்று, ஒவ்வொரு படியில் ஒரு படியில் நின்று அந்த இடத்துல ஒரு சங்கீதத்தை வாசிப்பார்கள். சங்கீதம் 120 சங்கீதத்திலிருந்து 134 சங்கீதம் வரை ஆரோகண சங்கீதம் என்று அழைப்பார்கள். இதற்கு என்ன இங்கிலீஷில் பேர் வேண்டாம், சாம்ஸ் ஆஃப் அசென்ட். அதாவது அவர்கள் ஒவ்வொரு படியில் நின்று ஒரு சங்கீதத்தை வாசித்து அடுத்து 2வது படியில் போகும்போது அடுத்து 121 சங்கீதம். இந்த 15 படிகளும் 15 அதிகாரங்களே அவர்கள் வாசிப்பார்கள். இந்த சங்கீதங்கள் எழுதினவர்கள் எல்லாம் தாவீது, சாலமோன் அநேக பேர் எழுதின சங்கீதத்தை நாம் 120 சங்கீதத்திலிருந்து 134 சங்கீதம் வரை பார்க்கலாம். ஸோ இந்த 122 சங்கீதத்திலே அந்த இடத்துல சொல்லப்படுகிறது தாவீது பாடின ஆரோகண சங்கீதம். தாவீதோட அவர் எழுதின போது இந்த 6 வசனத்தில் சொல்கிறார், எருசலேமின் சமாதானத்திற்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று அவர் இந்த இடத்துல சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். நம் வேதம் முழுவதும் பார்க்கும்போது எருசலேம் தேவனுடைய நகரம் என்று காணப்பட்டது. அநேக பேர் சொல்றாங்க, பரலோகத்திலிருந்து தேவன் இறங்க வேண்டும் என்றால் தேவனுடைய நகரமாகிய எருசலேமில் தான் கர்த்தர் இறங்குவார் என்று அநேக பேர் சொல்றாங்க. எருசலேம் ஒரு முக்கியமான ஒரு இடத்தை வாய்ந்ததாய் வேதத்திலே பார்க்கிறோம். தானியேல் தன்னுடைய ஜெப அறையிலே ஜெபிக்கும் போது அவர் என்ன செய்தார், அவர் ஜன்னலை திறந்து வச்சு எருசலேம் தேவாலயத்துக்கு நேராக நோக்கி என்ன செய்தார், ஜெபம் செய்தார் என்று வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ எருசலேம் பட்டணம், அதாவது இஸ்ரவேல் தேசம் தேவனுடைய சமூகத்திலும் சரி இந்த நாட்களில் ஒரு முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் வாழ்ந்தபோது லூக்கா 19 அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எருசலேம் பட்டணத்திற்கு உள்ளாக வரும்போது ஜனங்கள்லாம் ஆரவாரத்தோடு வசனம் 38 வசனத்திலே, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவராகிய ராஜா ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், பரலோகத்திலேயே சமாதானம் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். அதுக்கப்புறம் அவர்கள் எல்லாரும் ஆண்டவரை புகழ்ந்து பாடிக்கொண்டே வரும்போது ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு தீர்க்க தரிசனமான வசனத்தை சொல்லுகிறார். அவர் சமயமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டார். எருசலேமுக்காக கர்த்தர் கண்ணீர் விட்டார். எதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கண்ணீர் விடவென்று பார்க்கும்போது தீர்க்க தரிசனமாக வசனத்தில் சொல்லப்பட்டது, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தில் நீ அறியாமல் போனபடினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வணைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி. 42 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்தாயானால். அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மேசியா, மெய்யான தேவன் யெஷுவா என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளாமல் காணப்பட்டபடினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல தெளிவாக சொல்லுகிறார், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சமாதானத்தை அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். இந்த சமாதானத்தை தருகிறவர் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் அவர் சமாதானத்தை தர முடியும். இந்த இஸ்ரவேல் தேசத்திற்கு சமாதானத்தை தர வேண்டும் என்றால் ஒரு மேசியா வர வேண்டும். அந்த மேசியா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மனுஷாலா இந்த பூலோகத்தில் வந்தார். அதை அறியாமல் போனார்கள். அதன் நிமித்தமாக அந்த இஸ்ரவேல் தேசத்திற்காக, அந்த எருசலேமிற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்ட சம்பவத்தை இந்த நாட்களில் பார்க்கிறோம். அநேக பேருக்கு தீர்க்க தரிசனமாக சொல்றாங்க 43 வசனத்தை 44 வசனத்தை, இதை நீங்கள் அறியாமல் போனபடினாலே உன் சத்துருக்கள், எருசலேமுக்கும் இஸ்ரவேலுக்கும் விரோதமாக நிற்கிற சத்துருக்கள் எல்லாம் அவர் சூழ்ந்து கொண்டு என்ன செய்தார்கள், அவர்கள் போர் செய்கிற காரியத்தை இந்த நாட்களில் பார்க்கிறோம். இந்த காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. பட் இது எவ்வளோ அளவுக்கு உண்மை என்பது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நாம் எருசலேமுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த இடத்துல சங்கீதம் 122 வசனம் 6 வசனத்திலே ஷாலோம், அவனுடைய சமாதானத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்று அந்த இடத்துல தாவீது சொல்லுகிறார். அது வெறும் சமாதானம் மாத்திரம் அல்ல. ஷாலோம் என்றால் சமாதானம், அது மாத்திரம் கிடையாது, ப்ராஸ்பரிட்டி, தேவனுடைய ஆசீர்வாதத்தை தேவனுடைய ஜனங்களை அனுபவிக்க வேண்டும். அந்த முழு சந்தோஷத்தையும் தேவன் கொடுக்கிற அந்த ஷாலோம், தேவனுடைய சமாதானமும் ஆசீர்வாதத்தை முழு ஜனங்களும் கர்த்தருடைய ஜனங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் சொல்லுகிறார். இந்த இடத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அந்த சமாதானத்தை தருகிறவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மேசியாவாக வெளிப்பட்டவர், அவர் மாத்திரம் அந்த சமாதானத்தை தர முடியும் என்று அவர் வசனத்தில் குறிப்பிட்டு சொல்கிற காரியத்தை பார்க்கலாம். இந்த நாட்களிலும்
அநேக பேர் இந்த மேசியாவை அறியாமல், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துதான் தேவன் என்பதை அறியாமல் காணப்படுகிறார்கள். விசேஷமாக இந்த யூத ஜனங்கள் அநேக பேர் அறியாமல் காணப்படுகிறார்கள். ஆனால் அநேக செய்தித்தாளை பார்க்கும்போது தேவன் அநேக ரபிமார்களோடு, அந்த வேதத்தை போதிக்கிறவர்களோடு ஆண்டவர் முகமுகமாய் தரிசித்து பேசுகிற காரியத்தை அநேக செய்தித்தாள்களை பார்க்கிறோம். அநேக யூத ஜனங்கள் இந்த நாட்டில் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த காலவெளியில் பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் எருசலேமின் சமாதானத்திற்காக ஜெபிக்க வேண்டும். இந்த சமாதானத்தை தருகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் மாம்சத்தில் கடவுளாக வெளிப்பட்ட தேவன் என்பதை, மேசியா என்பதை இந்த யூத ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது, இன்னைக்கு அநேக தேசங்கள் இஸ்ரவேல் பட்டணத்துக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தேசத்தை அழிக்கும்படியாக, கர்த்தருடைய அந்த ஜனங்களை அழிக்கும்படியாக அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் எருசலேமிலே நோக்கமாக இருக்கிறது என்பதை ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அதே போல் இந்த யுத்தத்தை கர்த்தர் சமாதானமாக்கும்படியாய், எந்த நாடுகளுக்கு விரோதமாய் நாடுகள் எழும்பாதபடி கர்த்தர் ஒரு சமாதானத்தையும் ஒரு அமைதலையும் இந்த நாட்களில் தேசத்தில் கட்டளையிடும்படியாக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக.